அந்த தாவேகா மேடையில் ஆதவர்ஜுனா இப்படி தரக்குறைவாக பேசியிருந்தாலும் விஜய் இப்படி பேசுகிற நபர் இல்லை. என்னுடைய தனிப்பட்ட அனுமானம் என்ன அப்படின்னா, ஆதவர்ஜுனா அங்கே என்ன பேச போறாருன்னு முன்கூட்டியே விஜய்க்கு தெரியாது. சிபிஐ ஒரு விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. அதுல A1 விஜய் கொண்டு வர முடியுமா? அந்த பொதுக்குழு திமுக மீது இவங்க விமர்சனம் வைப்பதற்கும் திமுகவை தாக்குவதற்கும் பயன்படுத்தி கொண்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா, அதுல எந்த மாற்றமே இல்லை. யதார்த்தம் எப்படி இருக்கு அப்படின்னா, இது சிவாஜி கிருஷ்ணமூர்த்திகளின் காலமா இருக்கு. உங்க மேடையில நீங்க எப்படி வேணாலும் ஆபாசமா பேசுவீங்க, ஆனா இன்னொரு அரசியல் கட்சி மட்டும் நாகரிகமா பேசணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த நாட்டையும் மதத்தின் பெயரால் பிளவுபடுத்துவதையே பொழப்பா வச்சிருக்கிற ஒரு கட்சியோட எப்படி விஜய் கூட்டணி அமைப்பார்? இது ஒரு பேசிக்கான கேள்வி. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இவன் பாஜகவுடைய நண்பன்னு ஒருத்தனை சொன்னீங்க அப்படின்னா அவனை ஈஸியா காலி பண்ணிடலாம். மக்கள் அவனை அப்படியே தூக்கி குப்பையில போட்டுருவாங்க. பாஜகவும் வெளியில போகாது, எடப்பாடியாலும் பாஜகவை வெளியில அனுப்ப முடியாது. இதுதான் யதார்த்தம். அதே விஜயகாந்த் சினிமா நடிகராக மட்டும் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மீடியா ஃப்ரெண்ட்லி நடிகராக இருந்தார். அதே விஜயகாந்த் அரசியலுக்கு வரும்போது அதே ஊடகங்களை பார்த்தீங்கன்னா நாக்கம் அடிக்கிறது, அடிப்பேங்கிறது, உதப்பேங்கிற மாதிரியான ஒரு மாறுறாடி. விஜயனுடைய வீட்டு கதவு திறக்கிறது, கார் வருகிறது, கார் ரைட்ல திரும்புது, கார் லெப்ட்ல திரும்புது, யாருக்கும் கூப்பிடவே இல்லையே. நியூஸ் மிக்ஸ் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மோட சிறப்பு விருந்தினர் ஜேர்னலிஸ்ட் பிஸ்மி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். கரூர் சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு பிறகு எப்ப விஜய் மக்களை சந்திப்பாரு அப்படின்னு பல பேரோட எதிர்பார்ப்புக்கு பொதுக்குழுல அவங்க பேசியிருக்காங்க. நீங்க கட்டாயம் கேட்டிருப்பீங்க. எனக்கு முதல் கேள்வி ஆஸ் அ ஜேர்னலிஸ்டா என்ன வருதுன்னா, இந்த 41 பேரோட இறப்புக்கு ஏதோ ஒரு வகையில முதல் காரணம் விஜய் தானே சார்? முதல் காரணம்னு நம்ம சொல்ல முடியாது. இப்ப முதல் காரணம் அப்படின்னு அவர் வரலன்னா அந்த சம்பவம் நடந்திருக்காது. கரெக்ட். அதுக்காக நீங்க இப்ப சிபிஐ ஒரு விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. அதுல A1 விஜய் கொண்டு வர முடியுமா? விஜய்னாலதான் இத்தனை பேர் இறந்தாங்கன்னு நம்ம சொல்ல முடியுமா? அந்த மாதிரி சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் மேல அங்கு நடந்தது ஒரு விபத்து. அந்த விபத்து நடப்பதற்கு காரணம் அங்கு கூடிய அதீத கூட்டம். அந்த கூட்டம் அங்கு கூடியதற்கு காரணம் விஜயினுடைய வருகை. ஆனா விஜய் பல்வேறு இடங்களுக்கு போயிருக்காருல அதுக்கு முன்னால. சோ அங்கெல்லாம் நடக்காத இறப்பு ஏன் இங்கே நடந்தது அப்படின்னா, அங்கு நடந்த நிர்வாக குளறுபடி, காவல்துறையினுடைய ஒத்துழைப்பு கிடைக்காதது அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்போ நீங்க எப்படி விஜய் நம்ம குற்றவாளியா ஆக்க முடியும்? அது முதல் குற்றவாளியா எப்படி மாற்ற முடியும்? அதனால அது ஒரு சரியான விஷயம் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ நான் விஜய் குற்றவாளின்னு கூட சொல்லல. ஆஸ் பர் கன்சர்ன் அது ஒரு ஆக்சிடென்ட் தான். நான் ஃபீல்டுக்கு போனேன், மக்கள் கிட்ட உண்மையாவே கரூர் மக்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா தான் இருந்தது. கரூர் மக்களுக்கு இங்க இந்த சமூக வலைதளங்கள்ல நடக்கிற டிஸ்கஷன் எல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் எங்களோட மரணங்களுக்கு, இங்க நடந்த பிரச்சனைகளுக்கு காரணம் இந்த அரசோ விஜயோ கிடையாது. அது நாங்க தான் முழு பொறுப்பு, நாங்க தான் எங்க பிள்ளைங்களை ஒழுங்கா பார்த்துருக்கணும்ன்ற ஸ்டேட்மெண்ட் தான். பட் ஒரு மனிதாபிமான அடிப்படையில என்னோட கேள்வியை நான் ஏன் அப்படி வைக்கிறேன்னா, அவரு பொதுக்குழுல பேசுறாரு, வெளிப்படையா எந்த இடத்துலயுமே தன்னோட வருத்தத்தை அவர் வெளிப்படையா தெரிவிக்காதது சரியா ஒண்ணு. இன்னொரு விஷயம், அந்த கூட்டத்திலயும் அவர் ஒரு சில அரசியல் விஷயங்களை தான் பேசுறாரு. பேசும்போது டிவிகேவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி, வேற யாருக்கும் போட்டி இல்லை அப்படிலாம் சொல்றாரு. சார், இங்க நிறைய மக்கள் பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கு. அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் திமுக அரசு ஓரளவுக்கு சரியாவே தான் கையாண்டாங்கன்றதுதான் களத்துல இருந்து பார்த்த நபர்களும் சொல்றாங்க. பல பேர் அதுதான் யதார்த்தமான உண்மை. அப்படி இருக்கும்போது ஒரு எதிர்ப்பை வலுக்கட்டாயமா தெரிவிக்கிறதுக்காக அந்த பொதுக்குழு முழுக்க மக்களோட பிரச்சனையை பேசுறதுக்கு பதிலா ரொம்ப ஒரு தட்டையான விஷயங்களை ஒரு அரசியல் தலைவர் பேசின மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன். நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, எனக்கு அப்படி தோணல. என்ன காரணம் அப்படின்னா, இந்த பொதுக்குழு நடந்தது அப்படிங்கிறதே பாத்தீங்கன்னா இந்த கரூர் சம்பவத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு மாசம் கழிச்சு, அந்த ஒரு மாசமா பாத்தீங்கன்னா இப்ப தாவேகா நிர்வாகிகள்லாம் ஏறக்குறைய ஒரு சைலண்ட் மோட்ல தான் இருந்தாங்க, விஜய் உட்பட. அதுவே ஒரு பெரிய விமர்சனத்துக்குள்ளானதுங்க. பாருங்க, இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு,
வாயே திறக்காம இருக்காங்க, பதுங்கிட்டாங்க, ஓடி ஒளிஞ்சிட்டாங்க, இந்த மாதிரி பல விமர்சனங்கள்லாம் வந்தது. ஸோ அதற்கான பதிலடியை, அதற்கான பதிலை, விளக்கத்தை அந்த பொதுக்குழுவில் தான் இவங்க கொடுத்தாகணும். அதைத்தான் அவங்க கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த சம்பவம் நடக்கும்போது இவங்க கரூரை விட்டு ஓடிட்டாங்க, உடனே ஃப்ளைட்டு பிடிச்சி ஊருக்கு கிளம்பிட்டாங்கங்கிற மாதிரி செய்திகள்லாம் வந்தது. அப்போ அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற விளக்கத்தை நீங்கள் அந்த இடத்துல கொடுத்து தான் ஆகணும். அதுக்கப்புறம் இறந்தவங்களுக்காக பேசாமல் வந்து அரசியல் பேசலாமா அப்படின்னு கேட்டால், இறந்தவர்களுடைய குடும்பத்தை வந்து தனியாக சந்தித்து காலில் விழுந்து மனமுருக மன்னிப்பு கேட்டு அந்த சம்பவங்கிறது ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருச்சு. இன்னொன்று, இது வந்து ஒரு கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டம், இறந்தவர்களுக்கான இரங்கல் கூட்டம் இல்லை. அப்படியும் கூட அந்த இறந்தவர்களுக்கு இவங்க இரங்கல் தெரிவிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபார்மலாக ஒரு பொதுக்குழுவில் என்ன நடக்குமோ அந்த இடத்துக்கு அவங்க வந்துடுறாங்க. அதுக்கடுத்து இந்த சம்பவத்தை வைத்து தாவேக்காவை வீழ்த்துவதற்கு, அடிப்பதற்கு இப்போ திமுக அரசு என்னென்னவெல்லாம் பண்ணுது, திமுகவுடைய இணைய கூலிப்படைகள் என்னவெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது கடந்த ஒரு மாதமாக இவங்க பதிலடி கொடுக்கல அப்படின்னாலும் நம்ம வச்சு இங்கே என்னென்ன சதி வேலைகள் பின்னப்படுது, என்ன மாதிரியான அரசியல் நகர்வுகள் நடக்குது அப்படிங்கிறத அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அதற்கான பதிலடியை அவங்க அங்கே தானே கொடுத்தாகணும். நீங்களே யோசிச்சு பாருங்க, விஜய் வந்து ஒரு தன் கட்சியினுடைய பொதுக்குழுவை கூட்டுறாரு, அங்கே இதை பற்றியெல்லாம் பேசாமல் வழக்கமாக ஒரு டெம்ப்ளேட் தீர்மானம் இருக்கும். இலங்கையில் தமிழர்களுக்கு எதிராக நடக்கும் இதுக்கு கண்டிக்கிறோம், காவிரியில் நீரை திறந்து விடுங்க, முல்லை பெரியாரில் பிரச்சனை பண்ணாதீங்கன்னா, இந்த மாதிரி டெம்ப்ளேட் தீர்மானத்தை போட்டுட்டு ஒரு பொதுக்குழுவை வந்து முடிக்க முடியாது. இன்னைக்கு தாவேக்கா மேலே நிறைய விமர்சனம் இருக்குது, கேள்விகள் இருக்குது, சந்தேகம் இருக்குது. அதை அந்த இடத்துல தானே அவங்க கிளியர் பண்ணி ஆகணும். அதனால் அதை ஒரு தவறாக சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் அந்த பொதுக்குழுவை வந்து திமுக மீது வந்து இவங்க விமர்சனம் வைப்பதற்கும் திமுகவை தாக்குவதற்கும் பயன்படுத்தி கொண்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், அதில் எந்த மாற்றமே இல்லை. இன்னொன்று, தாவேக்கா இன்னைக்கு யாருக்கு எதிராக சண்டை போட்டுக்கிட்டு இருக்குன்னா திமுகவுக்கு எதிராக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ கிடைக்கிற இடத்துல எல்லாம் வந்து அவங்க அந்த பாலை அடிக்க தானே செய்வாங்க. அதை எப்படி நம்ம தவறுன்னு சொல்ல முடியும்? ஓகே, இப்போ பால் அடிக்கிறதுல தப்பு கிடையாது சார். ஆனா ஒரு ஒரு எதிரி கூட நிஜமாவே எதிர்த்து ஏதாவது ஒன்று நடந்திருக்கணும். இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு நீங்க மற்றவங்க எல்லாம் விட்டுருங்க, சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலினோட அந்த பிஹேவியர் வந்து பாண்டேவே சொல்றாரு, இவர் வந்து ரொம்ப நிதானமா பல விஷயங்களை கையாளுறாரு அப்படின்னு சொல்றாரு. மக்களும் இதை பார்த்துட்டே தான் இருக்காங்க. அவர் எந்த இடத்துலயுமே நேரடியா தாவேக்காவை குறிப்பிட்டோ தாவேக்கா தான் இதுக்கு முழு பொறுப்புனும்லாம் சொல்லலை. இன்னொன்று, ரொம்ப நிதானமா எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்களும் தன்னோட தொண்டர்களோ உறுப்பினர்களோ இறந்து போறதுக்கு விருப்பப்பட மாட்டாங்கன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விடார். அவர் ஜென்ட்லா நடந்துக்கும் போது தாவேக்காவோட தலைவர்கள், குறிப்பா ஆதவ அர்ஜுனா மாதிரியான ஆட்கள் எந்த விஷயத்தோட கம்பேர் பண்றாங்க? கலைஞர் அவர்களை வந்து கைது செய்த விஷயத்தையும் ஸ்டாலின் ஓடி போனாரு அப்படின்ற ஒரு தவறான பொய்யான ஒரு கருத்தை வந்து தாவேக்கா பொதுக்குழு கூட்டத்துல அவர் பேசுறாரு. அப்போ நான் என்ன சொல்றேன்னா, நீங்க அரசியலுக்கு வந்துட்டீங்க, அஸ் அ லீடர்ஸ் மக்கள் பிரச்சனையை பேசுங்க. திமுக மக்கள் பிரச்சனையில என்ன சரியா பண்ணல, நாங்க என்ன பண்ண போறோம், இந்த ஆர்கியூமெண்ட்டை நீங்க பேசலாம். ஆனா இல்லாத ஒரு விஷயத்த, தவறான ஒரு விஷயத்த ரொம்ப ஒரு வன்மத்தோட கையாளுற மாதிரி எனக்கு தோணுது. அதாவது அரசியல் மேடைகளில் வந்து ஒரு வன்மத்தோட பேசுறது அப்படிங்கிறது புதுசு இல்லை. அது வந்து தமிழக உண்மையா பேசினா தப்பு இல்லையா? என்ன விஷயம் அப்படின்னா, இப்ப ஆதவ அர்ஜுனாவுடைய பேச்சை வந்து நம்ம நியாயப்படுத்த முடியாது. எப்பயுமே அரசியல் என்பது ஒரு நாகரிக குறைவா இருக்கக்கூடாது. அந்த எல்லையை வந்து எந்த காலத்திலையும் அவங்க வந்து தாண்டக்கூடாது. அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதே நேரம் யதார்த்தம் எப்படி இருக்கு அப்படின்னா, இது சிவாஜி கிருஷ்ணமூர்த்திகளின் காலமா இருக்கு. அது ரொம்ப முக்கியமானது. என்னன்னா, பல்வேறு திமுக பொதுக்கூட்டங்களில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்ற நபர் எப்படி ஆபாசமா பேசுறாரு, அதை தயாநிதி மாறன் போன்ற தலைவர்கள் எல்லாம் எப்படி கைதட்டி ரசிக்கிறாங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ உங்கள் மேடையில் நீங்கள் எப்படி வேணாலும் ஆபாசமாக பேசுவீங்க, ஆனால் இன்னொரு அரசியல் கட்சி மட்டும் நாகரிகமாக பேசணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதுக்கு அடுத்து ஆதவ அர்ஜுனாவுடைய பேச்சு அப்படிங்கிறது ரியாக்ஷன், ஆக்ஷன் கிடையாது. அப்போ ஆக்ஷன் ஏற்கனவே வந்துருச்சு. அந்த ஆக்ஷனுக்கு அந்த மேடையில் வந்து அவர் ரியாக்ட் பண்றாரு. என்ன சொன்னாங்க? விஜய் வந்து ஓடி ஒளிஞ்சிட்டாரு. பாருங்க, ஒரு இயக்கத்தினுடைய தலைவரை இவன் வந்து ஒரு பயந்தாங்கொல்லி, ஒரு பிரச்சனையை போய் ஓடி ஒளிஞ்சிட்டான் அப்படிங்கிறது அவருடைய கேரக்டரையே காலி பண்ற ஒரு விஷயம். ஸோ அதை வந்து நீங்கள் செய்யும்போது
அவர்களுக்கான மேடையில வந்து அதற்கான பதிலடி கொடுக்குறாங்க. நாங்க பயந்தாங்குழி இல்லைங்க, உங்க தலைவர் கருணாநிதியை கைது பண்ண வரும்போது அவர் தான் ஐயோன்னு கத்துனாரு, அவர் தான் பயந்தாங்குழி. ஸ்டாலினை கைது பண்ண வர அவர் தான் ஓடி ஒளிஞ்சாருன்னு அவருக்கு தெரிந்த ஒரு சம்பவத்தை சொல்றாரு. அது சரியா தப்பா அப்படிங்கிறது வேற விஷயம். அவரை பொறுத்த வரைக்கும் என் தலைவனை நீங்க இந்த மாதிரி சொன்னீங்களா, அதுக்கு பதிலடியே நான் இப்படி பேசுறேன். கம்பேர் பண்றது கூட வரலாற்றுல கம்பேர் பண்றது கூட யாரை கம்பேர் பண்ணணும், எதை சரியா சொல்லணும், எதை தவறா சொல்லணும். விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் சொல்கிற விஷயம் வந்து உண்மையா இருக்கணும். அதை மட்டும் தான் நாம வலியுறுத்த முடியும். இப்ப நீங்க சொல்றீங்க இப்படி ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா, அது கடந்த காலத்தில் நடந்ததா இல்லையா, அதைத்தான் நம்ம பார்க்கணும். அதே நேரம் நீங்க ஆதவர்ஜனாகிட்ட போய் கேட்டீங்கன்னா, நான் இந்த பத்திரிகையில படிச்சேன், அல்லது அந்த பேசினார் ஒருத்தர், அதை வச்சு சொல்றேன், அல்லது சோசியல் மீடியாவில் வந்தது அப்படின்னு ஏதோ ஒரு முட்டு கொடுப்பதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. பட் நம்மளுடைய ஒரு ஜேர்னலிஸ்டா நம்ம சொல்றது என்ன அப்படின்னா, அரசியல்ங்கிறது இன்னும் நாகரிகமா மாறணுங்கிறது தான். எல்லாத்துக்கும் மேல அந்த தாவேகா மேடையில் ஆதவர்ஜனா இப்படி தரக்குறைவாக பேசி இருந்தாலும் விஜய் இப்படி பேசுகிற நபர் இல்லை. என்னுடைய தனிப்பட்ட அனுமானம் என்ன அப்படின்னா, ஆதவர்ஜனா அங்க என்ன பேச போறாருன்னு முன்கூட்டியே விஜய்க்கு தெரியாது. அவர் அங்க பேசியிருக்காரு. ஆனா அந்த பேச்சுக்கு பிறகு நிச்சயமாக விஜய் வந்து அவர்கிட்ட கண்டிக்கலை அப்படின்னாலும், இந்த மாதிரி விஷயங்களை நீங்க எதிர்காலத்தில் அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு அறிவுரையை சொல்லி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்து அந்த மாதிரியான தரக்குறைவான பேச்செல்லாம் வந்து அவர் என்கரேஜ் பண்ண மாட்டார். ஓகே. ரெண்டாவது விஷயம் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது, விஜயோட ரீஎன்ட்ரியில வந்து பாஜகவும் அதிமுகவும், குறிப்பா எடப்பாடி வந்து பிள்ளையார் சொல்லி போட்டுட்டேன் அப்படின்னு ஒரு நிறைய ஸ்டேட்மெண்ட் விட்டாரு. அவங்க ரொம்ப உற்சாகமா இருந்தாங்க. அதிமுகவோட தொண்டர்கள் வந்து விஜயோட கூட்டங்களுக்கு போனாங்க, நாங்க இணைய போறோம் அப்படின்லாம். ஆனா விஜய் வந்து எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு முற்றுப்புள்ளி வச்ச மாதிரி டிவிக்கே டிஎம்கே மட்டும்தான் இங்க களத்துல நிக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, என்னுடைய பழைய நேர்காணல்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். தாவேகா வந்து பாஜகவோடு கூட்டணி அமைக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். அது வந்து என்னுடைய அனுமானம் மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட விஜயே சொன்னதாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். என்ன காரணம் அப்படின்னா, தாவேகா அவங்களுடைய முதல் அரசியல் மாநாட்டில் சொன்ன விஷயம் வந்து பாஜக எங்களுடைய கொள்கை எதிரி அப்படிங்கிற இடத்துல அந்த கட்சியை வச்சிருக்காங்க. இன்னொன்று, பிளவுவாத சக்தியை வந்து எந்த காலத்திலையும் நான் ஆதரிக்க மாட்டேங்கிறது விஜயினுடைய ஸ்டேட்மெண்ட். அப்படி இருக்கும்போது இந்த நாட்டையே மதத்தின் பெயரால் பிளவுபடுத்துவதையே பொழப்பா வச்சிருக்கிற ஒரு கட்சியோட எப்படி விஜய் கூட்டணி அமைப்பார்? இது வந்து ஒரு பேசிக்கான கேள்வி. திமுகவை கூட பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் எதிரியாக தான் இவர் அடையாளப்படுத்துறாரு. அதை கூட எதிர்காலத்தில் மாற்றிக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு. உதாரணத்துக்கு இப்போ 2026 தேர்தலில் ஏதோ ஒரு அதிசயம் நடந்து அது மக்களுக்கு மரகலண்டு போய் அதிமுகவை ஆட்சியில் உட்கார வச்சுறதா ஒரு பேச்சுக்கு சொல்றேன், வச்சுக்குவோமே. அப்போ 2031 தேர்தலில் அதிமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றணும் அப்படிங்கிற அடிப்படையில் திமுக கூட தாவேகா கூட்டணி அமைப்பதற்கு வாய்ப்பெல்லாம் இருக்கு. என்ன காரணம்னா, இவர்கள் அரசியல் எதிரி தான். அன்னைக்கு கூட நீங்க சொல்லிக்கலாம், அதிமுகங்கிறது ஒரு மோசமான சக்தி, தீய சக்தி, பாஜக என்கிற மதவாத சக்தியோடு சேர்ந்து தமிழ்நாட்டை காலி பண்றாங்க, இப்போ அவங்கள ஆட்சியிலிருந்து இறக்கியே ஆகணும், அதனால நாங்கள் திமுகவோட கூட்டணி போறோம்னு கூட சொல்லலாம். அது லாஜிக்கா மக்கள் கூட ஏத்துக்குவாங்க. ஆனா பாஜகவோட கூட்டணி அமைப்பதற்கு உங்களால எந்த காரணத்தையுமே நியாயமான காரணத்தை சொல்லவே முடியாது. ஏன்னா உங்களுடைய கட்சியினுடைய பேஸே அதுதான். அப்படி இருக்கும்போது எப்படி தாவேகா பாஜக கூட கூட்டணி அமைக்கும்? ஸோ இந்த கேள்வியை கேட்டாலே இது எல்லாமே வதந்தி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இவர் பாஜகவுடைய கூட்டணி அமைக்க போறார் அப்படிங்கிறது ஒரு பக்கம் அதிமுகவினரின் ஆசையாக எதிர்பார்ப்பாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் திமுகவினரால் கிளப்பி விடப்பட்ட கட்டுக்கதையும் கூட. இது வந்து எடப்பாடி எடப்பாடி அவரோட வாயால அவருடைய ஆசை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இந்த அவதூறு பிரச்சாரம், ரெண்டும் சேர்ந்துதான் இவர் பாஜகவுக்கு போயிடுவாருங்கிற மாதிரியான ஒரு நேரேட்டிவ் வந்து பரவ ஆரம்பிச்சது. என்ன காரணம் அப்படின்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இவன் பாஜகவுடைய நண்பன்னு ஒருத்தனை சொன்னீங்க அப்படின்னா அவனை ஈஸியா காலி பண்ணிடலாம். மக்கள் வந்து அவனை அப்படியே தூக்கி குப்பையில போட்டுருவாங்க. ஸோ இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு தான் விஜயை காலி பண்றதுக்கு நம்ம பல முயற்சிகள் எடுத்தோம், எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. ஸோ இப்போ இவர் பாஜகவுடைய கூட்டாளி அப்படின்னா இவரை காலி பண்ணிடலாம் அப்படின்னு இவங்க இதை வந்து சைலண்டா வந்து அப்படி ஆரம்பிச்சாங்க. முக்கியமா திமுகவுடைய இணைய கூலிப்படை இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய அளவுல பரப்புனாங்க. ஸோ எல்லாத்துக்குமான பதிலடியாக தான் அந்த பொதுக்குழு அவங்க சொல்லிட்டாங்க. நான் வந்து விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னதன் மூலமா
நான் யாரு கூடயும் கூட்டணி போக மாட்டோம் அப்படிங்கிறது ஒரு அழுத்தம் திருத்தமா அவங்க சொல்லியிருக்காங்க. இதுல ரொம்ப வருத்தப்படுறது வந்து பாஜக தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரஸ் மீட், வானதி அவங்களோட பிரஸ் மீட் தான், நீங்க எல்லாம் என்ன எதிர்பார்த்தீங்களோ அது கட்டாயம் நடந்துரும் அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியா தான் அவங்க அந்த பிரஸ் மீட்டை அட்டன் பண்ணாங்க. குறிப்பா கூட்டணி வந்து வலுவா நாங்க வந்து சேர போறோன்ற ஒரு தொனியில தான் அவங்க பேசினாங்க. இப்ப நீங்க கொடுக்கறது வந்து இதுக்கு முற்றிலும் எதிரான ஒரு தோரணை. குறிப்பா விஜயும் வந்து அதை கிளியர் பண்ணியிருக்காரு அப்படின்றது தான். அப்போ எனக்கு என்னோட அசம்ஷன் என்னன்னா, ஒருவேளை தேர்தலோட நெருக்கத்துல பாஜகவோடு அதிமுக வெளியே வந்துட்டு அதிமுக டிவிகேவோடு இணைவதற்கான வாய்ப்பு இருக்கா? இல்ல, எனக்கு தெரிஞ்சு இல்ல. நீங்க பிஜேபி தான் அவர் இணைய மாட்டாரு. அதுக்கு நான் சொல்ற ஒரு காரணத்தை புரிஞ்சுங்க. பொதுவாவே இந்த தேர்தல் கூட்டணி அப்படிங்கிறது 2 கட்சிகளும் மனம் ஒப்பி அவங்க வந்து அந்த கூட்டணியை வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. உங்களுக்கும் விருப்பம் இருக்கும், எனக்கும் விருப்பம் இருக்கும், 2 பேரும் சேர்ந்து ஒரு அலையன்ஸை எடுத்துட்டு வருவாங்க. ஆனா அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறது அந்த மாதிரி மனப்பூர்வமாக உருவான கூட்டணி இல்லை. 1 மாசத்துக்கு முன்ன வரைக்கும் இவர் வந்து பாஜகவோடு ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை அப்படின்னு சொன்னவர் தான் எடப்பாடி. திடீர்னு பார்த்தீங்கன்னா அங்கிருந்து ஒரு அழுத்தம், ஒரு மிரட்டல்னு கூட வச்சுக்கலாம். திடீர்னு கிளம்பி போறாரு. எங்கெங்க போறீங்க? தமிழ்நாட்டுக்கு நாங்கள் நல்லது பண்றதுக்கு கோரிக்கையோட போறோம்ட்டு கிளம்பி போய் அமித்ஷா பார்த்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்தது. ஸோ இந்த நாடகத்தை நீங்க ரொம்ப நுணுக்கமா பார்த்தாலே தெரியும், இது எடப்பாடி விருப்பப்பட்டு அந்த கூட்டணிக்குள்ள போகல. அடுத்த கட்ட தலைவர்களாக இருக்கிற ஆட்கள் வந்து எடப்பாடிக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்து, எல்லாத்துக்கும் மேல கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் இவர்கள் செய்த ஊழல்கள்லாம் அங்க ஃபைலா இருக்கு, அதையே வந்து ஒரு அஸ்திரமா பயன்படுத்தி தான் மிரட்டி அழுத்தம் கொடுத்து ஒரு நெருக்கடியை கொடுத்து இந்த கூட்டணி வந்து உருவாகி இருக்கு. அதிமுகவுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ, 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவோட முதுகுல நம்ம சவாரி பண்ணி மேலும் நம்ம கூடுதலா இந்த இப்ப இருக்கிற 4 உறுப்பினர்கள் விட கூடுதலா நம்ம வரணுங்கிறது பாஜகவுடைய எண்ணம், ஆசை, எதிர்பார்ப்பு. அப்படி இருக்கும்போது எந்த அடிப்படையில் அவர்கள் இந்த கூட்டணியிலிருந்து வெளியில போவாங்க? பாஜகவும் வெளியில போகாது, எடப்பாடியாலும் பாஜகவை வெளியில அனுப்ப முடியாது. இதுதான் யதார்த்தம். அப்படி இருக்கும்போது தேர்தல் நெருக்கத்தில் பாஜக போயிடும், அங்க தாவேகா வரும் அப்படிங்கிறதுலாம் நம்முடைய கற்பனை தான். ஆனா ஒரே ஒரு வாய்ப்பு இருக்கு. அதிமுக தாவேகா கூட்டணிக்கான வாய்ப்புங்கிறது ஒன்னே ஒண்ணுதான். அதுவும் கூட என்னுடைய அனுமானமா கற்பனையா கூட நீங்க எடுத்துக்கலாம். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் தாவேகா தனிச்சு நிற்கும், அதிமுக கூட்டணி திமுக கூட்டணி தேர்தலை சந்திக்கிறாங்க. இப்ப தேர்தல் முடிவுல பாத்தீங்கன்னா திமுக கூட்டணியும் அதிமுக கூட்டணியும் கிட்டத்தட்ட ஒரு சமமான எண்ணிக்கையில வெற்றி அடைந்து, இப்ப அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில வந்து ஒரு சீட்டு தேவை. அது வந்து தாவேகா கையில இருக்கு. அது 10, 20, 30, 40. அப்ப தாவேகா ஆதரவு தெரிவிச்சா நம்மளால ஆட்சி அமைக்க முடியுங்கிற நிலைமையில 2 பேர் விஜய் கிட்ட போய் நிற்கும் போது விஜயினுடைய சாய்ஸ் திமுக ஆதரவாக இருக்காது. என்ன காரணம்னா, திமுகவை எதிர்த்து சண்டை பண்ணி தான் இந்த சீட்டையே நம்ம ஜெயிச்சிருக்கோம். அப்ப நீங்க அவருக்கு ஆதரவு அப்படின்னா அது தமிழ்நாட்டு மக்களை, அவருக்கு ஓட்டு போட்ட மக்களை ஃபூலாக்குற ஒரு விஷயம். ஸோ அதை பண்ண மாட்டார் இவர். இப்ப என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஊழல் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வராம இருப்பதற்காக நான் அதிமுக ஆதரவு கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடை விஜய் எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இது எல்லாமே நம்மளுடைய அப்ப இந்த கிரவுண்ட்ல வந்து பாஜக இருப்பாங்க. என்டிகே நான் என்ன சொல்ல வர்றேன், என்டிகேலாம் இங்க வந்து செல்லாத ஓட்டு தான் தெரிஞ்சுங்க. கடந்த தேர்தலில் 36 லட்சம் வாக்குகள், வரப்போற தேர்தலில் 5 லட்சத்துக்கு 1 வாக்கு கூட சீமானுக்கு கிடைக்காது. அதுதான் நடக்க போகுது. என்ன காரணம், சீமான் வந்து ஒரு தேர்தல் வியாபாரி அப்படிங்கிறது இன்னைக்கு மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு. திமுகவுடைய ஸ்போக்ஸ் பர்சனா இன்னைக்கு விஜய் வந்து அநாகரிக வார்த்தைகள்ல பேசிட்டு இருக்காரு. அதையும் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. போன மாசம் வரைக்கும் தம்பி தம்பின்னீங்க, இன்னைக்கு அவரை பார்த்து அணில் அப்படிங்கிற அளவுக்கு நீங்க இறங்கி வந்துட்டீங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதை மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால எனக்கு தெரிஞ்சு 2026 தேர்தலில் என்டிகேலாம் வந்து வாய்ப்பே இல்லை. ஒரு சுயேட்சை வேட்பாளருக்கு என்ன முக்கியத்துவம் இருக்குமோ அவ்வளவுதான் நாத்தாக்காவுக்கும் இருக்கும், அதுக்கு மேல இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். எஸ்ஐஆர் பத்தி டிவிக்கு என்ன புரிதல் இருக்கு சார்? ஏன்னா பல மாநிலங்கள்ல கிட்டத்தட்ட 65 லட்சத்துக்கு மேல எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்காங்க வாக்காளர்களை. இப்ப தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு. November 4th to 1 month தான் டைம் கொடுத்துருக்கு எலெக்ஷன் கமிஷன். இந்த 1 மாசத்துல தமிழ்நாட்டுல 6 கோடி வாக்காளர்கள் இருக்காங்க. ஏற்கனவே தே ஆர் ஆல்
ரெஜிஸ்டர்டு 36 லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறாங்க. அப்போ இப்ப இவங்களுக்கு எல்லாம் ஒரு பேப்பரை கொடுத்து நீங்க வந்து உங்களோட வாக்காளரா இல்லையான்னு உறுதிப்படுத்துங்க அப்படின்னு சொல்றது, அந்த நாட்டு பிரஜையே நீங்க உறுதிப்படுத்துன்னு சொல்றதே இங்க எல்லாரும் கேள்வி கேட்கும் போது இந்த பிரச்சனையை பத்தி விஜய் மாதிரியான தலைவர்களுக்கு என்ன புரிதல் இருக்கு? இத மக்கள் கிட்ட அவங்க என்ன பேச போறாங்க? ஏன்னா இது ஒரு சீரியஸான இஷ்யூ. நீங்க டிஎம்கேவை எந்த அளவுக்கு எதிர்க்கிறீங்களோ அதை விடவும் மக்கள் பிரச்சனை வந்து இங்க ரொம்ப பெருசா இருக்கு. இத பத்தி எல்லாம் அவங்களுக்கு என்ன புரிதல் இருக்கு? அதாவது என்ன புரிதல் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தாண்டி எஸ்ஐஆர் குறித்து முதலில் கண்டனம் தெரிவித்தது விஜய் தான். நீங்க வேணா அவருடைய ட்விட்டர் பேஜில் போய் பார்த்தீங்கன்னா மற்ற கட்சிகள் எதிர்த்ததை விட முன்னாலேயே வந்து தன்னுடைய எதிர்ப்பை பதிவு பண்ணதே விஜய் தான். ஆனா என்ன அப்படின்னா அதுக்கப்புறம் பல்வேறு விஷயங்கள் நடந்ததால் அவருடைய எதிர்ப்பு அப்படிங்கிறதே அமுங்கி போச்சு. விஜய் வந்து இது குறித்து கருத்து சொன்னாராங்கிற சந்தேகமே மக்களுக்கு வர்ற அளவுக்கு வெவ்வேறு பிரச்சனைகள் அப்படி நடக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் விஜய் இது பத்தி பேசவோ இல்லையோ இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து உருவாகிடுச்சு. அது சமீபத்தில் கூட அவங்க அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் வந்து இது குறித்து ஏற்கனவே கருத்து சொல்லியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அந்த தேதியோடு வந்து அவங்க குறிப்பிட்டிருந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். அதனால விஜய்க்கும் அந்த எஸ்ஐஆருங்கிறது மக்களுக்கு நடக்கிற மிகப்பெரிய அநீதிங்கிறது அவருக்கு தெரியும். ஏன்னா அதுவும் பல்வேறு சந்தர்ப்பங்களும் அது குறித்து பேசியிருக்காங்க. அதுக்காக நீங்கள் டெய்லி அது குறித்தே பேசிக்கிட்டு இருக்க முடியாதுல்ல. இப்போ நீங்கள் கேட்குறீங்க இவங்களுக்கு என்ன புரிதல் இருக்கு அப்படின்னா அதை அவங்க தொண்டர்கள் எக்கச்சக்கமான பேர் இருக்காங்கல்ல, கண்டிப்பா இருக்காது. அதுதான் என்னோட நேற்று வரைக்கும் நேற்று வரைக்கும் விஜயினுடைய படத்தை பார்த்து விசில் அடிச்சுக்கிட்டு இருந்தவன், விஜயினுடைய கட் அவுட்டுக்கு பால் ஊத்திக்கிட்டு இருந்த ஒருத்தன். ஏன்னா அவனுக்கு கண்டிப்பா அந்த புரிதல்லாம் இருக்காது, அதுல மாற்றமே இல்லை. இன்னொன்னு விஜய் கட்சி ஆரம்பிச்சு 1 வருடங்களை கடந்த இன்றைய நிலையிலும் அவன் இன்னும் தொண்டனா கன்வெர்ட் ஆகல, அதே ரசிக மனநிலையில தான் இருக்கான். அதனாலதான் அங்க வந்து அவர் குழந்தை ஃபேமிலி இவங்களோட வராதிங்க, பெண்களை கூட்டிட்டு வராதிங்கன்னு சொன்ன பிறகும் அத்தனை பேரே அங்க கூட்டிட்டு வந்ததுக்கு காரணம் என்னன்னா அந்த ரசிக மனநிலை தான். அந்த மனோபாவத்திலேருந்து அவங்க மாறவே இல்லை. அதே நேரம் விஜய்க்கு அந்த புரிதல் இருக்காது அப்படின்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? தொண்டர்களுக்கு இருக்காது. அவன் இனிமே தான் அரசியல் கத்துக்கிட்டு அந்த இடத்தை நோக்கி வரணும். பட் தாவேகாவுக்கு இது குறித்து பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவான தீர்மானம் இருக்கு. அது குறித்து அவங்க கருத்தும் சொல்லியிருக்காங்க. என்னோட இறுதி கேள்வி என்னன்னா, இவ்வளோ பிரச்சனை நடந்துருச்சு, திருப்பி ஜேர்னலிஸ்டே விஜய் ஓடி போயிட்டாரா அப்படின்ற கேள்விக்கு ஏன் அவர் ஓடி போயிட்டாருன்னு சொல்றாங்கன்னா, அவர் ஜேர்னலிஸ்ட்டை அட்ரஸ் பண்ணவே இல்லை. ஸ்டில் நவ் நேரடியா ஒரு அரசியல் தலைவரா குறிப்பா தன்னை வந்து இன்னும் அவர் ப்ரூவ் பண்ணல எங்கேயும் ஃபீல்டுல. ஆனாலும் தான் தான் வந்து ஒரு பெரிய பிரதான எதிர்கட்சி மாதிரியான ஒரு தோரணையை அவரோட பொதுக்குழுல அவர் பேசும்போது என்னைக்கு அவர் வந்து தமிழ்நாட்டு பிரஸ்ஸை நேரடியா மீட் பண்ண போறாங்க சார்? என் கேள்வி என்னன்னா, தமிழ்நாட்டு பிரஸ்ஸை மீட் பண்ணணுமா? ஒரு அரசியல் கட்சி தலைவர் கட்டாயமாக பிரதமரே மீட் பண்ணல. நம்ம அப்படிப்பட்ட நாட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்ம எல்லாம் இது குறித்தெல்லாம் கேட்கவே. பிரதமரோட ஒப்பிடலாமா விஜய? பிரதமரே வந்து பிரஸ சந்திக்கலையே. அப்படி இருக்கும்போது ஒரு கட்சியின் தலைவர் இதுக்கு சந்திக்கணும். அதுக்கப்புறம் இன்னைக்கு என்ன சூழல்ங்கிறதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு காலத்தில் அரசியல் கட்சி தலைவர்களுடைய கருத்துக்களை மக்களிடம் கொண்டு சேர்க்கிற ஒரு கருவியாக ஊடகங்கள் மட்டும்தான் இருந்தது. அரசியல் கட்சி தலைவர் யாராக இருந்தாலும் பிரபலங்கள் ஒரு கருத்தை இந்த மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னா ஊடகங்களை அழைச்சி அவங்க கிட்ட பேசும்போது அவங்க அடுத்த நாள் அவங்களுடைய ஊடகத்தின் மூலமாக அந்த செய்தியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்க. இது ஒரு காலம். ஆனா இன்றைக்கு சமூக ஊடகங்கள் பாப்புலரான பிறகு ஊடகங்களே மக்கள் கையில வந்துருச்சு. புரியுதா இல்லையா? இப்ப விஜய் இருக்காரு அப்படின்னா ஒரு 10 வருஷம் இப்ப நான்லாம் விஜய்க்கு வந்து எப்படி தனிப்பட்ட முறையில வந்து எப்படி நான் அறிமுகமான, எப்படி அவரோட நான் தொடர்புல இருக்கேன். ஒரு காலத்துல சமூக ஊடகங்களே கிடையாது. விஜய் சினிமா நடிகராக அவர் ரசிகர்களிடம் பேச வேண்டிய விஷயத்தை என் போன்ற ஒரு பத்திரிகையாளர் மூலமா தான் சொல்லி ஆகணும். அதுலதான் விஜய் நமக்கு நண்பர் ஆகிறாரு. ஆனா இன்றைக்கு அது அவசியம் இல்லை. சோசியல் மீடியான்னு ஒண்ணு இருக்கு. அதுல அவங்க என்ன மக்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அதை போட்டா அடுத்த நிமிஷம் அது மக்கள் கிட்ட போயிடுது. அதுக்கு அடுத்து இந்த ஊடகங்களே இன்னைக்கு என்ன பண்ணுது அப்படின்னா சோசியல் மீடியாவில் இந்த பிரபலங்கள் போடுகிற கருத்தை எடுத்து அந்த ஊடகங்கள் மூலமாக மக்கள் கிட்ட கொண்டு போறாங்க. அப்ப இந்த ஒரு ஊடக சந்திப்புங்கிறதே அவசியமற்றதா மாறிடுது. அதுக்கு அடுத்து இன்னொரு பக்கம் இன்றைய ஊடகங்கள் எப்படி இருக்குங்கிற கேள்வியை நீங்களும் நானும் கூட கேட்டுக்கொள்ளணும். என்னன்னா இன்றைக்கு ஊடகங்கள் ஒரு பக்கம் ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சியை சேர்ந்தவர்களுடைய நிறுவனமா இருக்கு. அப்படி இல்லைன்னா குறிப்பிட்ட அரசியல் கட்சியில் அடகு வைக்கப்பட்ட அல்லது விற்கப்பட்ட அல்லது மாச சம்பளம் பெறுகிற ஒரு ஊடகமா இருக்கும்போது எப்படி அந்த ஊடகத்தை நம்பி உட்கார்ந்து பேச முடியும்? அதுக்கடுத்து ஒரு ஊடகவியலாளர் கேள்வி கேட்கிறார் அப்படின்னா அவர் ஒரு பத்திரிகையாளராக கேட்கல. அவருடைய நிறுவனம் எந்த அரசியல் கட்சியை சார்ந்து இருக்கோ அதனுடைய சார்பாக இவங்களை ட்ரிகர் பண்ணி இவங்களை காமெடியனா மாத்தி என்ன அரசியலை விட்டு அப்புறப்படுத்தணுங்கிற அந்த மோட்டிவ்ல இவங்க கேள்வி கேட்கறது நம்ம பல்வேறு நீங்க சொல்றது வந்து ஒரு எண்ணிக்கையே வந்து அப்படி
சார் ஒரு 100 நான் ஜேர்னலிஸ்ட் கேட்கிற இருக்காங்கன்னா கேள்விதான். இல்ல, journalist எல்லாருமே ஒரே ஸ்டாண்ட்ல பேசுவாங்க நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, நம்ம ஜேர்னலிஸ்டா இல்ல, உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் கண்டிப்பா கிடையாது. அதான் சொல்றேன். ஒரு காலத்தில் எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு எப்படி எல்லா இருக்காங்க. கலர்ஸ்லயும் தானே சார் இருப்பாங்க. ஏதோ ஒரு என்ன நிறுவனம் வந்து இப்போ தமிழ்லயே எடுத்துக்கிட்டீங்கன்னா பல்வேறு ஊடகங்கள் இருக்கு. பல ஊடகங்கள் ஏதோ ஒரு அரசியல் கட்சி சார்ந்து இருக்கு. சில ஊடகங்கள் பாத்தீங்கன்னா அரசியல் கட்சிக்கு ஆதரவு நிலைப்பாட்டுல இருக்கு. அப்ப இவங்க 2 பேருமே இந்த எக்ஸ் வந்து நமக்கு எதிரி, இவரை நம்ம ட்ரிகர் பண்ணணுங்க அந்த மோட்டிவ்ல இயங்குறத நம்ம பல பிரஸ் மீட்ல பாக்குறோம். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், விஜயகாந்த் வந்து அந்த சேர் எடுத்துட்டு ஓங்கி அடிச்சாங்கன்னா வந்தார்ல. ஏன் வந்தாரு? அதே விஜயகாந்த் சினிமா நடிகராக மட்டும் இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு மீடியா ஃப்ரெண்ட்லி நடிகரா இருந்தாரு. அதே விஜயகாந்த் அரசியலுக்கு வரும்போது அதே ஊடகங்களை பார்த்தீங்கன்னா நாக்கம் அடிக்கிறது, அடிப்பேங்கிறது, உதப்பேங்கிற மாதிரியான அவர் மாறுறாரு. என்ன காரணம்னா இந்த ஆட்டிடியூடு தான். இது எல்லாமே விஜய்க்கு தெரியும். அப்போ இன்னொன்னு என் கருத்து என்ன, சார் அப்ப அவர் வந்து அட்ரஸே பண்ண மாட்டாரா? நான் என்ன கேட்கிறேன்னா, இவர் முதலமைச்சர் ஆகிறாருன்னு வச்சுங்க, அன்னைக்கு இவர் வந்து நீங்க மீடியாவை மீட் பண்ணல அப்படின்னா நம்ம நிச்சயமாக கேட்கலாம், ஏங்க இது கூட பண்ணலன்னா நீங்க எதுக்கு முதலமைச்சர் ஆயிருக்குன்னு ஒரு கேள்வியை கேட்கலாம். ஆனா ஒரு கட்சியின் தலைவராக இருக்கிற இந்த நிலையில் நீங்க ஏன் மீடியாவை சந்திக்கல நம்ம கேட்க முடியாது. அவர் சொல்லுவார் எனக்கு தேவையில்லைப்பான்னு சொல்லிட்டே போயிடுவாரு. அதுக்கடுத்து இன்னைக்கு ஊடகங்கள் எப்படி இருக்கு, விஜயனுடைய வீட்டு கதவு திறக்கிறது, கார் வருகிறது, கார் ரைட்ல திரும்புது, கார் லெஃப்ட்ல திரும்புது, யாருக்கும் கூப்பிடவே இல்லையே. ஆனா ஊடகங்கள் இவருடைய ஒவ்வொரு அசைவையும் நகர்வையும் நேரலையா ஒளிபரப்பு பண்றதை பார்க்கிறோம். எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா, இவருடைய வீடு இருக்கிறது நீலாங்கரை, பட்டினப்பாக்கத்துல இவருடைய அலுவலகம் இருக்கு. அது அலுவலகங்கிற அறிவு கூட இல்லாம நீலாங்கரை வீட்டிலிருந்து பட்டினப்பாக்கம் வீட்டுக்கு கிளம்புகிறார் அப்படின்னு ஒரு நேரலை பண்ற அளவுக்கு இன்னைக்கு ஊடகங்கள் இருக்கு. ஸோ இப்படி ஊடகங்கள் தன்னை பின்தொடரும் போது இதுல இவர் வேற கூப்பிட்டு அவங்களுக்கு விருந்து வச்சு ஒரு பிரஸ் மீட் நடத்தணுமா என்ன? எனக்கு தெரிஞ்சு அது அவசியம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஓகே சார், நன்றி. நன்றி.